ஒவ்வொரு பாவத்திலையும் என்ன மாதிரியான நோய்கள் இருக்குது அப்படின்னும், அந்த பாவம் கெட்டிருந்தா அந்த நோய் நம்மளை எப்படி தாக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ன பாவம் கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களால அதாவது சரியான சிந்தனைகளே அவங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு விஷயமானாலும் தப்பாக யோசிப்பாங்க. அப்புறம் அடுத்த விஷயத்தை இப்போ நடந்துகிட்ருக்கு, இன்னொரு அடுத்த விஷயத்தை யோசிக்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த சிந்தனை திறன் அப்படின்னு இருக்காது. அந்த சிந்தனை திறன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு செயல்திறனிலும் ஒரு பாதிப்பு இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கவங்க செய்கிற மாதிரி எல்லா வேலைகளையும் அவங்களால செய்ய முடியாது. சில வேலைகளை தான் அவங்களால செய்ய முடியும்னா அது மட்டும் செய்வாங்க. நம்ம வளர்ச்சி இல்லாத குழந்தைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அவங்களுக்காக எடுத்து கூட சாப்பிட தெரியாது. அந்த மாதிரி சிந்தனை திறனும் செயல்திறனும் பாதிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ்.